ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகொத்தாவுக்கு முன்பாக இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ரணில் மைத்ரி நாட்டை பிளவுபடுத்தும் திருட்டுடன் படிக்கையை கண்டிப்போம் எனும் துணைப்பொருளில் தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற வேளையில் சிறிகொத்த கட்சி அலுவலகத்தினுள் கல்விசார் தொழிற்சங்க பிரதிநிதிகளின் சந்திப்பொன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கத்தின் நடவடிக்கைகளுக்கு இதன்போது கல்விசார் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் அவ்விடத்துக்கு அழைக்கப்பட்டனர். இதன்போது இருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. சிறிகொத்த கட்சி தலைமை அலுவலகத்தில் புத்த சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்துக்கும் இதன்போது சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பதாகைகளை ஏந்திக் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். மைத்ரிபால சிறிசேனவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்மையில் அவ்வாறான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்படவில்லை எனில் அதனை மக்களுக்கு கூறுமாறு தெரிவித்தனர். அதிலுள்ள விடயங்களுக்கு இணங்குவதில்லை என அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறான கோரிக்கை ஏற்கனவே அவர்கள் முன்வைத்துள்ளனர். அவ்வாறான எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடவில்லை. அதுபோன்ற உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதாக உறுதி வழங்கவும் இல்லை. இந்த தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் வேளையில் அரசாங்கத்தில் ஒரு கருவியாக செயற்படும் விமல் வீரவங்ச ஆட்களை அழைத்து வந்து செயற்பட்டுள்ளார். பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை அழைத்து வந்து அரசாங்கத்தினாலேயே இந்த அனைத்து பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டன. போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இந்த விடயங்கள் இடம்பெற்றன. ஜனநாயகம் மற்றும் சமாதானம் தொடர்பில் இன்று ஜனாதிபதி பேசுகின்றார். ஆனால் புத்தர் சிலையின் மேல் இன்று கல் உள்ளது. புத்த பெருமானுக்கு கல்லெறியும் ஒரு யுகமே இன்று உருவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை சிறிகொத்தாவில் இடம்பெற்ற கல்விசார் தொழிற்சங்க கூட்டத்தின் பொழுது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அடையப்போகும் தோல்வியை மறைத்துக் கொள்வதற்காக பொய்யான விடயங்களை கூறி இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து மக்கள் நன்கறிந்துள்ளனர். தோல்வியை காணும் வேளையிலேயே அரசியலில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. சிறிகொத்தாவிற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் மூலம் அது தெளிவாகின்றது. தோல்வியை உணர்ந்து கொண்டுள்ளமையினால் அவ்வாறு செயற்படுகின்றனர். எமது மேடைகளை தீ வைக்கின்றனர். எமது ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்கின்றனர். எமது தேர்தல் பிரசார செயற்பாடுகளுக்கு உதவி புரிவோர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர். இந்த வன்முறைகள் அவர்களது தோல்வியின் அடையாளங்களாகும். நாம் இங்கு கற்றறிந்தவர்களை அழைத்திருந்தோம் எனினும் மஹிந்த ராஜபக்ச குண்டர்களை அனுப்பியிருந்தார். இதுவே எமக்கிடையிலான வித்தியாசமாகும். புத்திஜீவிகளை தாக்குவதற்காக குண்டர்களை அனுப்புகின்றனர். இந்த கட்டிடத்துக்குள் வேறு எதுவும் இடம்பெறவில்லை. இதன் மூலம் யாருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது? புத்திஜீவிகள் நாட்டை நிர்வகிப்பதா அல்லது குண்டர்கள் நிர்வகிப்பதா என்பதனை சிந்திக்க வேண்டும். தமது பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி வழங்கவே அனைவரும் எதிர்பார்த்துள்ளனர். ஆகவே அதனை பாதுகாப்பதா அல்லது அழிப்பதா என்பதனை சிந்திக்க வேண்டும். எனவே புத்திஜீவிகளின் எதிரியாகவே மஹிந்த ராஜபக்சவை நாம் குறிப்பிட வேண்டியுள்ளது. இல்லாவிடின் அவ்வாறு செயற்பட முடியாதல்லவா? උගත්කමේ මාරයා බවට පත් වෙලා තියෙනවා.